ஹாய் கைஸ், பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்டோட 4th அண்ட் 5th எபிசோட் பார்க்கலாமா? சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட 4th ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆல்ரெடி ஹீரோயினும் யூனோவும் அந்த ஒரு வியூ பாயிண்டில் சன்செட்டை ரசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ யூனோ என்ன பண்ணுறான்னா, அப்படியே மெதுவாக அவங்க கிட்ட நெருங்கி வர ஆரம்பிக்கிறான். இவங்களும் அதை ஃபீல் பண்ணிட்டு காமாக உட்காந்துட்டு இருக்காங்க. அவன் அப்படியே பக்கத்தில் கிஸ் பண்ணலான்னு வரான். அந்த மூமெண்ட்டில் அவன் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரான். ஹீரோயின் கண்ணை முழிச்சு, ஏய் என்னடா ஆச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆட்டுறாங்க. அப்போ தான் ஸ்க்ரீனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பாப்பப் ஆகுது, உங்களோட 1 மந்த் சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்த்தது இவங்களோட ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. ஏன்டா இந்த ஒரு சீன் முடிஞ்சதுக்கப்புறமாவது இதை ஃபுல்லாக முடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க கடுப்பாங்கிறாங்க. இந்த மூமெண்ட்டில் தான் இதெல்லாம் முடியணுமா, ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு அந்த விஆரை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன தான் அவங்க அதுலேருந்து வெளியே வந்தாலும் அவங்க மைண்டு ஃபுல்லாக அந்த மூமெண்ட்லேயே தான் சுற்றிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. யூனோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, கொஞ்சம் ரேட்டிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வர, அட பாவிகளா எங்கடா அனுபவிக்க விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டே அவன் மேலே இருக்கிற ஆசையில் ஃபுல் ரேட்டிங்கையும் போட்டு விடுறாங்க. அங்கே கட் பண்ணால் கரெக்டாக 1 மாதம் கழித்து இவங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் நடக்குது. அங்கே தான் இவங்களும் இருப்பாங்க. அங்கே என்னடானா டீம் பிரித்து விட்றாங்க. டீமாக ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 ஆளாக பிரித்து விடும்போது கரெக்டாக ஹீரோயினை டைரெக்டாக ஹீரோ கூட ஒரே டீமில் சேர்த்து விட்டுறாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோயின் நெஞ்சு கொஞ்சம் பிரேக் ஆகுது. இன்னும் இவங்கிட்ட நான் என்னென்னலாம் கஷ்டப்படணுமோ அப்படிங்கிற மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாருக்கும் டீம் டின்னர் தான். அப்படி எல்லாரும் ஒட்டுக்காக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் என்ன கேட்பானா, ஏன் டீம் மீட்டிங் முடிஞ்சதுலேருந்தே உன் மூஞ்சி சரியே இல்லையே, உனக்கு என்னதான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவங்க அதெல்லாம் இல்லையே, நான் அப்படி தான் இருக்கேன், என் மூஞ்சியும் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்போ இன்னொருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஒருவேளை நீ தனியாகவே இருக்கிறனால நீ இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன், பேசாமல் நீ ஒன்று பண்ண, எனக்கு தெரிஞ்ச ஒரு க்யூட் பாய் இருக்கான், அவனை வேணால் நான் செட் பண்ணி விடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவ்வளோ உள்ளுக்குள்ளே சரி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். ஆனால் வெளியில் சேச்சா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. அப்போ உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அவனோட ஃபோட்டோவை காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டாமல் பக்கத்தில் இருந்து இன்னொரு பொண்ணு கிட்ட காட்டிகிட்டு இருப்பா. அவளும் ஓகே நல்லா தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இங்கே ஹீரோயின், ஏண்டி காட்ட வேண்டிய என்கிட்ட காட்டாமல் அவகிட்ட ஏண்டி காட்டிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்க. கரெக்டாக அந்த டைமில் அடிச்சாம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா, அதெல்லாம் எதுக்கு, இவளுக்கு தான் ஆல்ரெடி ஆள் இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்டவுடனே அங்கிருந்து அத்தனை பேரும் வாய் அடைச்சு போயிடுறாங்க. என்னது ஆள் இருக்கா, இது எப்பத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ஹீரோயின் இல்லை இல்லை அப்படிலாம் யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஹீரோ, நீ தானே சொன்ன அன்னைக்கு எனக்கு ஒரு டேட்டிங் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஹீரோயின், அட பாவி இப்படி பண்ணிட்டியே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அதெல்லாம் எப்போவோ நடந்தது, அப்படிலாம் எனக்கு எந்த ஆளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசி சமாளிக்க இவனும் அப்படியே விட்டுறான். ஒரு வழியாக டின்னரெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோவும் வருவான். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வராங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவான். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம உன்னோட பர்சனல் விஷயத்தை இப்படி ஓப்பனாக எல்லாத்துக்கு முன்னாடி சொன்னதுக்காக சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மூமெண்ட் உனக்கு எவ்வளோ ஆக்வர்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜெனியூனாக பேசுகிறாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு இவனா இப்படியெல்லாம் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, சரி ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் நடந்தே போகிறாங்க. முன்னாடி 2 கேப் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல நீங்கள் எடுத்துக்கோங்க, செகண்ட் ஒன் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அந்த கேபில் போய் ஏறுறாங்க. உள்ளே ஏறினதுக்கப்புறம் கேப் டிரைவர் கேட்குறாரு எந்த இடம்னு சொல்லிட்டு. அவங்க வீட்டோட அட்ரஸ் சொன்னால் அது வரைக்கும் இது போகாதுமாங்கிற மாதிரி சொல்லி இறக்கி விட்டாரான். இவங்க அட்லீஸ்ட் ஹீரோ கூடவாது போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு இறங்கி பார்த்தா அதுக்குள்ளே ஹீரோ கேபில் போயிருப்பார். அதுக்கப்புறமா ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிற மாலுக்கு வராங்க. அங்கே ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். என்னடா அதுன்னு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, அது அந்த பாய் ஃப்ரெண்ட் ஆன் டிமாண்ட் அப்படிங்கிற அந்த டிவைஸை அங்கே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அந்த ஸ்டோரை. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது, நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அந்த ப்ராஜெக்டோட ஓனர் ஹீரோயினை பார்த்துட்றான். ஓ நீங்களா, வாங்க என்னென்ன புதுசாக வந்திருக்குன்னு பாருங்கிற மாதிரி கூப்பிட்றான். ஆனாலும் ஹீரோயின் இல்லை இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நான் வேறு வேலை விஷயமா வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சமாளிக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த ரேட்டிங் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, மற்றதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு அவன் கேட்குறான். இல்லை அது ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிருச்சு, நான் கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அதுக்காக, இல்லை நீங்கள் கொடுத்த ரேட்டிங்கை வச்சு பார்க்கும்போது நீங்கள் இன்னும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு மறுபடியும் கொஸ்டின் பண்ணுறேன். இவங்க அதெல்லாம் சமாளிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க.
அதுக்கப்புறமா ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை கேட்காம ஒரு முடிவு எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் வந்து டின்னர் இருக்குது. அதுலேயுமே என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு பையனை நான் கூப்பிட்ருக்கேன். நீ கொஞ்ச நாள் சும்மா பேசி பழகிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. ஆனாலும் ஒரு 2-3 செகண்ட்ஸ் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி வந்து தொலைகிற வையி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு டின்னரும் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஹீரோயினை மட்டும் ஆளவே காணோம். அப்போவும் அவங்களுக்கு ஒரு டவுட்டு, இவ வருவாளா இல்லை டிமிக்கி கொடுத்துருவாளா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு காலிங் பெல் அடிக்குது. போய் ஓப்பன் பண்ணுனா ஹீரோயின் அப்படியே பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்திருப்பாங்க. வரமாட்டேன்னு சொன்னவளா இப்படி ரெடி ஆகிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு கரெக்டாக அந்த பையனோட பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்க. அப்புறமா மெதுவாக அப்படியே எல்லாரும் மிங்கிளாக ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டே கேம் ஆடிட்டு என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கேமும் ஆடும்போது ஒருத்தர் அப்படியே ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா அந்த பையன் வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஹீரோயினுக்கு அந்த ட்ரிங்கை ஊற்றி கொடுக்குறது என்ன, அவங்க மேலே லைட்டாக சிந்தினா கூட ஓடி போய் டிஷ்யூ எடுத்துகிட்டு வந்து தொடச்சி விட்றது என்ன, எள்ளுன்னா எண்ணெயாக இருக்கான் பையன் உள்ள. ஒரு வழியாக அன்னைக்கு நாள் ரொம்ப சுமூகமாக முடியுது. சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பும்போது அவனும் பின்னாடியே வரான். இன்னைக்கு நாள் எப்படி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சா, கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீட்பேக் கேட்குறான். அதுக்கப்புறமா உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி ரொம்ப நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனாலும் எனக்கு இன்னுமே உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோயின், இன்னைக்கு தானே மீட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போக போக எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அவனோட ஹைப்பு அவனை அடங்க விடாமல், இல்லை எதா இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் ஓப்பனாக பேசுங்க, ஏன்னா எப்படியும் 2-3 நாள் கழித்து ரிஜெக்ட் தானே பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இவ்வளோ நேரம் நான் ரொம்ப ஜென்யூனாக எனக்கு என்ன தோணுச்சோ அதை வச்சு நான் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் ஈஸியாக நீ ஜட்ஜ் பண்ணிட்டு நான் பொய் தான் சொல்கிறேங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இன்னைக்கு நாள் உங்க கூட ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்புறாங்க. அப்போ கூட நான் வந்து விடுறேங்கிறேன். இல்லை போதும், நீ பேசின வரைக்கும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே போய்க்கிறேன்னு கிளம்புறாங்க. கொஞ்சம் அப்செட்டாக இருக்க ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக வீட்டுக்கு போகாமல் இன்னொரு இடத்துல போய் உட்காந்து நல்லா சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. போதை தலைக்கேறி போய் இவங்க நடக்க முடியாமல் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ரோடு கிராஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைட்டாக ஸ்னோ விழுகிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட கண்ணுக்கு அது எப்படி தெரியுதுன்னா, இந்த செரி பிளாசமோட லீவ்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் அப்படியே விழுகிற மாதிரி இருக்குது. அதை அப்படியே ரசிச்சுட்டே கரெக்டாக ஆப்போசிட்டில் பார்த்தா யூனோ நிற்கிறான். யூனோ நீ திருப்பியும் வந்துட்டியா, எனக்காக நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு, உன்னை பார்க்காம எவ்வளோ நாள் தவிச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவளோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை ஆப்போசிட்டில் போகிற ஒருத்தன் வந்து இவங்களை ஒரு மாதிரி விசித்திரமாக பார்த்துட்டு போகிறான். யாருடா இவன், இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்துட்டு இப்படி திரும்பினாதான் தெரியுது அது வெறும் போஸ்டர் தான், அதுவும் யூனோவோட போஸ்டர் தான், வேற எதுவும் கிடையாது அப்படிங்கிறது. அப்படியே தட்டு தருமாடி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு யூனோவோட ஞாபகமாகவே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது தான் தெரியுது ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா, அதுவுமே பேசிக் தான். ஸோ இதை பார்த்து கடுப்பான இவங்க, மாதம் 50,000 ரூபா கொடுத்து அப்படி உனக்கு கேட்குதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு, இல்லை எனக்கு அவனோட ஞாபகமாகவே இருக்கே, பேசாமல் போட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக பிளானையும் போட்டுடுறாங்க. அப்படியே விஆருக்குள்ளேயே வராங்க. அப்படி அவங்க கண்ணு முழிச்சு எழுந்து பார்த்தா அவங்க இருக்கிற இடம் பயங்கர 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது. அவங்களுமே ஏஞ்சல் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க. என்னடா இது இடமே புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டே வெளியே வந்தால் அங்கே அந்த அசிஸ்ட் உட்காந்துருக்கா. வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி எங்கள் கூட இருக்கிற வரைக்குமே இந்த வீடு வந்து உன்னோடது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இவ்வளோ பெரிய வீடு என்னோடதா அப்படிங்கிற மாதிரி வாயை பொழந்துட்டே இருக்க, அப்படியே முன்னாடி கொஞ்சம் போய் பாருங்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணாதான் தெரியுது. அப்படியே கிளாத்ஸ் எல்லாம் வகை வகையாக இருக்குது. ஆக்சசரிஸும் அப்படி தான். இதை பார்த்து அசந்து போயிருந்தவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஷாக்கு. இந்த சைடு இருக்க ஒரு டோரை திறந்தா கேண்டில் லைட் டின்னர் டெக்கரேஷனாக மாறுது. எல்லாத்தையும் பார்த்து போய் அசந்து போய் நிற்கிறாங்க ஹீரோயின். அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த அசிஸ்ட் கிட்ட ஒன்று கேட்குறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட் டைம் நான் இங்கேருந்து போன சுச்சுவேஷன் எனக்கு ரொம்பவுமே ஸ்பெஷல், அதனால் நான் திரும்பவும் எக்ஸாக்ட் அதே மூமெண்ட்டுக்கு தான் போகணும், பார்த்து அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லுதுன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா நீங்கள் எடுத்திருக்கிறது வெறும் பேசிக் பிளானு, அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீமியம் தான் போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே இவங்களோட
ஹார்ட்டே வெடிச்சு போயிடுது. அட பாவிங்களா, இங்கே நான் யாருக்காக வந்தனோ அதுவே இல்லாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. அப்போது அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா உனக்கு இங்கே அவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நீ வைடாக யூஸ் பண்ணிக்கோ. நீ ஒரு நாளைக்கு 5 இல்லை 10 பேரை கூட செலக்ட் பண்ணலாம். எல்லாமே நீ செலக்ட் பண்ணுறதா, நீ ரிஜெக்ட் பண்ணுறதா உன்னோட சாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக அவங்களோட மண்டையை கழுவி ஒரு புது பப்புள்குள்ளேயும் அனுப்பி வச்சிடுறாங்க. இந்த அசட் சொல்லி கொடுத்த மாதிரியே ஃபாலோ பண்ணிவிட்டு இவங்க நிறைய டேட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கெயின் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தா ஹேர் ஹோஸ்டர்ஸாக இருப்பாங்க, அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு டாக்டராக இருப்பாங்க, அங்கே சீனியர் டாக்டரையும் மீட் பண்ணுறாங்க. திடீர்னு பார்த்தா பீச்சில் இருக்காங்க, அங்கே ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. அட்வொகேட் ஆகுறாங்க, அங்கேயும் ஒருத்தனை மீட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ஒரு பாப்புலர் சிங்கர் கூடயும் டேட் பண்ணுறாங்க. இது எல்லாமே பண்ணாலும் அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஃபீலிங்ஸ்லாம் எதுவும் கிடைக்கல. அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டு தான் காட்டுறாங்க. எப்பவும் போல் அன்னைக்கு ஹீரோயின் லேட்டு, பார்த்தா ஹீரோவும் லேட்டாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா காஃபி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், என்ன இன்னைக்கு ஒன்று வாங்குறீங்க, எப்போவுமே 2 தானே வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி வம்புலுக்கு. அதுக்கு ஹீரோ, இல்லை இன்னைக்கு ஒன்று போதும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூடாக பதில் சொல்கிறான். உடனே இவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்க போய் அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ வந்து, என் வேலையை நான் முடிச்சுட்டேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். அப்புறம் இவங்களும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நிம்மதியாக தூங்கலான்னு படுக்கிறாங்க. அப்போ இவங்களோட மொபைலை எடுத்து அந்த நாள் பண்ணின ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணுறாங்க. பார்த்தா இதை ஆல்ரெடி பப்ளிஷும் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. பாதர்னு இருக்கணும், ஆனால் அதுக்கு பதிலாக பிரதர்னு போட்டிருப்பாங்க. அதை பார்த்த நிறைய பேர் கமெண்ட்ஸில் போய் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோயின் போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் போனால் அங்கே இருக்கிறவங்களா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கூப்பிட்டு காரி துப்புறான். உனக்கு வந்து பாதருக்கும் பிரதருக்கும் கூடவா டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படிங்கிற மாதிரி கேட்டு விட்டுறாப்புல. அப்படியே மிஸ் யூனை தான் காட்டுறாங்க. தூங்கி எழுந்திரிச்சு காலையில் என்ன அப்டேட்டுன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேட்டர்லாம். கமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க. அதுலேயே தாறு மரம் அடித்து கிழிச்சு ஊற்றிட்டு இருப்பானுங்க. இதையெல்லாம் பார்த்து இன்னும் வெக்ஸ் ஆகி போன இவங்க, அட போங்கடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாயிட்டு இவங்களும் சேர்ந்து அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறமா தான் தெரியுது இவங்களுமே அந்த பாய் ஃப்ரெண்ட் அண்ட் டிமாண்டோட டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருப்பாங்க வீட்டுக்கு ஹீரோயின். அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, இந்த மாதிரி உன்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணவே இல்லை, நான் இன்னொருத்து கூட வெளியில் வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெறுப்பேற்ற இவங்களும் கோவப்பட்டு என்னமோ பண்ணி தொல்ல, அதான் நீ எனக்கு கூப்பிடலைல்ல, பேசாமல் வச்சிரு ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. அப்போ திடீர்னு பார்த்தா யூனோட போஸ்டர் வந்து அங்கே இருக்கும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு எனக்கு இங்கே இருக்கவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. உடனே வீட்டுக்கு வந்தோன்னே மறுபடியும் அவங்க அந்த விஆர்க்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் நெக்ஸ்ட் டேட்டுக்கு ரெடியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவங்களும், இல்லை அதெல்லாம் முடியாது, என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அது கேட்காம ஒரு பபுள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகுது. சரி என்னன்னு தான் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே அந்த இடமே செம்மையாக இருக்கும், ஒரே செரி பிளாசமாக இருக்கும். அட்மாஸ்பியர் ஒரு மாதிரி சூப்பராக காமாக இருக்கும். இவங்களோட ட்ரெஸ்ஸுமே ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கும். அப்போ ஆப்போசிட்டில் பார்த்தா யூனோ வரான். ஸ்கூல் பையனாக இருந்தவன் இப்போ வளர்ந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கான். அவன் அப்படியே மெதுவாக நடந்து ஹீரோயின் கிட்ட வரான். இவங்களுக்கும் ஷாக்கு, இது நிஜமாவே இவன் தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அவன் பக்கத்தில் வந்து ஹீரோட பேரை சொல்லி கூப்பிடுறான். எப்படி இருக்கே நீ, ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சடனாக போயிட்டேன், நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவங்க அதே ஷாக்கில் தான் இருப்பாங்க. 10 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, ஆனாலும் நீ அப்படியே தான் இருக்கேன், ரொம்ப அழகா அப்படிங்கிற மாதிரிலாம் வர்ணிக்கிறான். ஆனால் ஹீரோயின் மைண்டில் ஒன்று தான் ஓடிட்டு இருக்கு, இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முடியறனால இப்படியெல்லாம் நமக்கு காமிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும், இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதை என்ஜாய் பண்ணுறாங்க. யூனோவும் ஹீரோயினும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தரை பற்றி விசாரிச்சுக்கிறாங்க. நீ என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்குறாங்க. அதுக்கு யூனோ சொல்கிறேன், நானும் என்னோட ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்து ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் திருப்பி கேட்கும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெப்டியூன் டிசைனராக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்களோட கையில் வந்து ஒரு கார்டு வந்துடுது, பிஸ்னஸ் கார்டு. அதை அப்புறமா எடுத்து அவனுக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரமாக அப்படியே பேசி முடிச்சுட்டு சரி டைம் ஆச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படி நடந்து வர வழியில தான் வந்து யூனோட ஆஃபீஸும் இருக்குது. உள்ளே வந்து பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை இப்போ வேண்டாம், இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டே நடந்து வராங்க. அப்புறமா அங்கேருந்து ரியல் வேர்ல்டு
வேர்ல்டுக்கு வராங்க. வந்து கொஞ்ச நேரத்திலே வந்துட்டு அவங்களோட ஃபோன் வந்து ரிங் ஆகும். அட்டெண்ட் பண்ண ஒரு வாய்ஸு, "சேஃபா வீட்டுக்கு போயிட்டியான்னு?" கேட்கும். இவங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷன், யாரா இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது இது யூனோவோட வாய்ஸு. "யூனோ நீயா?" அப்படின்னு கேட்டா, "ஆமா என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமான்னு?" அவன் கேட்குறான். "அப்படிலாம் இல்ல, ஒரே நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவைஸோட அந்த புக் இருக்கும். அதை எடுத்து பார்த்தா அதிலேயே போட்டிருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன் வந்துட்டு பேசிக்காக இருந்துச்சு அப்படின்னா மெசேஜ் கால் எல்லாம் மட்டும் வரும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்தோன்னே என்ன இன்னும் ஜாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கடலை எல்லாம் போட்டுட்டு அப்புறமா டயர்ட் ஆகிட்டு வச்சுட்டு தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் யூனோவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே வராங்க. வீட்டுக்கு வந்த வேலை அந்த விஆருக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் யூனோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ கூட அவன் ஒரே போடா என்ன போடுறான்னா, "நீ எல்லாம் லேட் இல்லை, நான் தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன்" அப்படிங்கிற மாதிரி போட்டுடுறான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து மூவிக்கு போகிறாங்க. தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோனோட விரல் வந்து யூனோவோட விரல் மேலே டச் ஆகும். அதை நோட் பண்ண அவன் என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு ஹீரோயினோட பக்கத்தில் வந்து அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி மெதுவாக வந்து, "இங்கே இருக்கிற பாப்கார்ன் நல்லா இருக்குல்ல" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே எடுத்து ஊட்டி விடுறான். "அடப்பாவி, இதுக்காக வாடா வந்தோம்" அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பார்க்குறாங்க. மூவி முடிச்சுட்டு 2 பேருமே வெளியே வராங்க. அதுக்கப்புறமா யூனோ அவனோட ஆஃபீஸை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிட்டுட்டு வரான். இவங்களும் சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அது வேறு எதுவும் கிடையாது, கும்டோ கிளாஸில் இவங்களாம் சேர்ந்து எடுத்தது தான். அதை பார்த்து ரசிச்சுட்டே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ யூனோ வந்து என்ன சொல்கிறேன்னா, "நான் எவ்வளோ ஹார்டாக ட்ரை பண்ணாலும் என்னால் ஒன்றை மட்டும் மறக்கவே முடியல" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அந்த மூமெண்ட்டில் இவங்க 2 பேத்துக்குமே ஒரு டீப் எமோஷ்னல் ஃபீல் வந்து க்ரியேட் ஆகும். அப்புறமா ஆஃபீஸ் வெளியில் நின்றுட்டு அந்த சன்செட்டை பார்த்துட்டு யூனோ என்ன கேட்குறான்னா, "மறுபடியும் நீங்கள் என் லைஃப்பை விட்டு போயிடுவியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்து, "இல்லை போக மாட்டேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே 2 பேத்துக்குள்ள ஒரு லவ் ஃபீலிங் வந்து ஓடிட்டுருக்கு. அப்புறம் அங்கே கட் பண்ணால் ரியல் வேர்ல்டில் காட்டுறாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது கூட யூனோவுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இதை நோட் பண்ண ஹீரோ என்ன பண்ணுறான்னா, "அங்கே என்ன போயிட்டுருக்கு?" அப்படிங்கிற மாதிரி கேட்டுறான். டக்குன்னு இவங்க, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை" அப்படிங்கிற மாதிரி கவர் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே விர்ச்சுவல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே போனால் ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு இருக்க யூனோ கிட்ட போய், "இன்றைக்கும் நான் லேட்டாக வந்துட்டேன்" அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல், "என்ன தான் நான் வெயிட் பண்ணாலும் அது பயங்கர ஒர்த்து தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு காரில் கூப்பிட்டுட்டு போய் ஜாலியாக சிட்டியை சுற்றி பார்க்குறாங்க. டிஃப்ரெண்ட் பிளேஸுக்கெலாம் போகிறாங்க. நல்லா சாப்பிட்றாங்க. லேக் வியூ போய் பார்க்குறாங்க. அக்வாரியம் போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்குள்ளே ஒரு தாட் வருது, "எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஃப்ரீ டைம் கூட உன் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது" அப்படிங்கிற மாதிரிலாம் ஓடிட்டுருக்கு. யூனோ மேலே இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப டீப்பாக ஒரு ஃபீலிங் வந்துட்டு உருவாகிட்டுருக்கு. அங்கே கட் பண்ணால் ஹீரோனோட ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிருந்து. இதனால அவங்க பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஃபுல் ஹார்ட் பிரேக்கு தான். அப்போ ஹீரோயின் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, "நான் இது வரைக்கும் 30க்கும் மேலே பசங்க கூட டேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே செட் ஆகலை. ஒரு தடவையும் ஏதாவது ஒரு ரீசனில் பிரேக்கப் ஆகுது. இப்போ பாரு மறுபடியும் ஆயிடுச்சு, நான் சிங்கிள் ஆகிட்டேன். எனக்கான சோல்மேட் இன்னும் கிடைக்கவே இல்லை போலையே" அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின், "அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் கரெக்டான பர்சன் வரக்கு கொஞ்சம் டைம் ஆகும். உனக்கான ஆள் கண்டிப்பாக வருவான். நீ இதையெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத" அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. எகெயின் விஆருக்குள்ளே வராங்க. அங்கே ஒரு பிளேஸில் யூனோ கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க கேஷுவலாக அவங்களோட ஃப்ரெண்டோட பிரேக்கப் ஸ்டோரியை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ யூனோ என்ன சொல்கிறான்னா, "இங்கே பாரு, எனக்கு உன்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்னா, நீ சாப்பிட்றது, பேசுறது, நடக்கிறதுன்னு சொல்லிட்டு மொத்தமாகவே நீனாலே எனக்கு அவ்வளோ இஷ்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் பர்ஃபெக்டான சோல்மேட்ஸ், புரியுதா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த வார்த்தையெல்லாம் கேட்டோன்னே ஹீரோயினுக்கு, "ச்சே, நம்மளை ஒருத்தன் இந்த அளவுக்கு வர்ணிக்கிறானே" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அங்கே கட் பண்ணால் மறுபடியும் ரியல் வேர்ல்டுக்கு தான் வராங்க. கொலீக்ஸோடு சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படியாச்சும் இதிலேருந்து போகாமல் இருந்துடலாங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் அவங்க எல்லாருமே கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி டைரக்டருக்கு ஹீரோயின் மேலே ஒரு சின்ன அப்செட் இருக்கும். ஏன்னா அவங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்க. இதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போய் என்ன தான் பேச ட்ரை பண்ணாலும் அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாரு. இதை சரி பண்ண ஒரு சான்ஸ் வேணும், அதை இந்த ஒர்க் ஷாப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு அவங்களும் ஒர்க் ஷாப்புக்கு ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்த நாளும் வருது. எல்லாரும் ஒர்க் ஷாப்புக்கு வந்து சேர்றாங்க. அந்த இடத்துக்கு வந்த உடனே அதை ஃபோட்டோ எடுத்து யூனோக்கு அனுப்பி விடுறாங்க. ஸ்பாட்டுக்கு ரீச் ஆன உடனே கொலீக்ஸ் எல்லாருமே ஆல்ரெடி உட்காந்துருப்பாங்க. அட்மாஸ்பியர் ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும்.
அப்போ அங்கே ஒரு காம்படிஷனை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நாங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு யாரெல்லாம் அதிகமாக கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கேங்கில் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் 2 பேத்துக்கு நடுவில் தான் காம்படிஷனே அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே மாறி மாறி ஆன்சர் சொல்லுவாங்க. செம்ம வைப்பு வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு வழியாக அன்னைக்கு ஈவெண்ட் அப்படியே முடியுது. நைட்டு பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஜாலியாக சில் பண்ணிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிருது. அங்கே இருக்கிற எம்டி பாட்டில் எல்லாம் வரிசையாக அடுக்கி வச்சு அதோட கேப் எல்லாம் சீரியஸாக தேடிட்டு இருப்பான். இதை பார்த்தா கொலிக்கு ஒருத்தன், ஐயோ உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ பேசாமல் வந்து படுவா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறான். ஆனால் வெளியில் இன்னும் பார்ட்டி போயிட்டு தான் இருக்கும். எல்லாரும் கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு மைக்கு வச்சு பாட்டு பாடி பயங்கர என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட டேர்னு அப்போ வருது. அவங்களும் ஜாலியாக பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே படுக்க வச்சுட்டு வந்த ஹீரோ வெளியில் வந்து நிற்கிறான். ஏய் நீ என்ன தூங்கலியா, என்ன வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, என்னோட காதுல இருந்து ரத்தமே வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு மூஞ்சே இல்லை. ஒரு வழியா அன்னைக்கு பார்ட்டி செமையாக முடிஞ்சிருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் தூக்கமே வந்திருக்காது. சரி வெளியில் போய் நிலாவையாவது பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கதவை திறந்துட்டு வெளியே வந்தால் கீழே வந்து ஒரு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அங்கே வந்து ஹீரோ உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பார்த்தா இவங்களோட கொலிக்கு ஒருத்தியை உட்காந்துருக்கா. அவள் அப்படியே மெதுவாக அவனோட ஷோல்டரில் வந்து தலையை சாய்க்கிறா. இதை பார்த்த ஹீரோயின், இது எப்போதுலேருந்துடா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லி அவங்க அப்படியே உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒர்க் ஷாப் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவோட காரில் இன்னும் 3 பேர் ட்ராவல் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயின், நேற்று கூட இருந்த அந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இன்னொரு பையன் 3 பேரும் ஏறிக்கிறாங்க. ஹீரோயின் பின்னாடி உட்காரலான்னு போகும்போது அந்த இன்னொரு பொண்ணு என்ன சொல்லிடுறான்னா, நீ முன்னாடி உட்காந்துக்கோ, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இங்கே ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன். நேற்று தானடா 2 பேரும் ஒன்றா இருந்தீங்க, இப்போ என்னடா என்னை கூப்பிட்டு முன்னாடி உட்கார வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது மிரரில் செக் பண்ணிட்டே வராங்க, ஏதாவது சைகை பண்ணுறாங்களான்னு. ஆனால் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரியே இருந்துக்கிறாங்க. ஒரு வழியாக அவங்களோட ஸ்டாப் வந்துருச்சுன்னு சொல்லி அவங்க 2 பேர்த்தையும் இறக்கி விட்டுறாப்புல. ஹீரோயினை, நான் உன் வீட்டு வழியாக தான் போகிறேன், நீ வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை கூப்பிட்டுட்டு போய் வீட்டிலேயே விட்டுறாரு. என்னதான் வீட்டுக்கு வந்தாலும் ஹீரோயினுக்கு வந்து அந்த தாட் ஓடிட்டே இருக்கு. நேத்து என்னடானா அப்படி கொஞ்சிக்கிட்டீங்க, இன்னைக்கு என்னடானா யாருனே தெரியாம நடந்துக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் வந்து நடந்த எல்லாத்தையும் அந்த பொண்ணு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். உண்மையே அப்பதான் தெரிய வரும். ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, இந்த பொண்ணுக்கு தான் ஹீரோ மேல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். அதனால அவ ஓப்பனா அவன் கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் டேட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா அவன் ஸ்ட்ரைட்டா வந்து, இல்லை எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் வந்து உன் கூட கொலிக்கா மட்டும்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி கிளியராக சொல்லியிருப்பான். ஸோ இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அப்போ ஹீரோ வந்து என்டர் ஆகுறான். அவனை பார்த்த உடனே இந்த 2 பேரும் பேசிகிட்டு இருந்தவங்க மாற்றி மாற்றி ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் டக்குன்னு போய் வேலையை பார்க்க உட்காந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதனால இவங்களோட மைண்டு ஃபுல்லாக இதுவே ஓடிட்டு இருக்கும். அப்போ கரெக்டாக ஒரு டீம் மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும். அந்த மீட்டிங்கில் கூட ஹீரோவோட ஃபேஸை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சைடில் திரும்பி உட்காந்துருப்பாங்க. மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சது கூட தெரியாமல் அவங்க அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே வந்து டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க லாக் பண்ணிட்டுருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ அதை பார்த்து புஷ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சைகை காட்டுவான். இவங்களும் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் போய் காஃபி போட்டுட்டு அப்படியே யூனோவுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அப்போ கூட யூனோ என்ன கேட்குறான்னா, இன்றைக்காவது நம்ம மீட் பண்ணலாமான்னு கேட்டோன்னா, கண்டிப்பாக நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோவும் காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராப்புல. அப்போது டைரெக்டாக வந்து ஹீரோயின் கிட்ட, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா நீ டைரெக்டாக சொல்லிடு, அதை நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஜென்யூனாக பேசுகிறாப்புல. அதை கேட்ட ஹீரோயின், இல்லை எனக்கு ஆள் இருக்குது, ஆனால் அதை பற்றி என்னால் இப்போ ஓப்பனாக இங்கே பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லி முடிக்க ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னு முடிச்சிருவாரு. அங்கே கட் பண்ணால் ஹீரோயின் விஆருக்குள்ளே வந்து யூனோ கூட ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ கூட பயங்கர மாசாக நிறைய வித்தையெல்லாம் காட்டி அவனை வந்துட்டு மறுபடியும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறாங்க. அப்போ யூனோ என்ன கேட்குறான் அப்படின்னா, நீ என்ன எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்க, சரி பரவாயில்ல, நான் ஏதாவது கீழே விழுந்தா கூட என்னை வந்து காப்பாற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாலியாக அங்கே ஸ்கேட்டிங்கில் வந்துட்டு ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா யூனோ வந்துட்டு இவங்களோட காலில் இருக்க ஸ்கேட்டிங் ஷூவை வந்து கழட்டிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் கேஷுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வேலை செய்கிற இடத்துல என்ன ஒருத்தன் பிடிச்சிருக்குங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவன் என்ன கேட்பான்னா, ஆல்ரெடி நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தியே, ஒரு வழியாக அவன் உன்ட்ட லவ்வை சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அதுக்கு இவன் கடுப்பாயிட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜெலஸ் ஆகிறான்.
பரவாயில்லையே ஜலசலா ஆகிற அப்படிங்கிற மாதிரி அவனை போட்டு ரொம்ப டீஸ் பண்ணி ப்ரொவோக் பண்ணுவாங்க. இதனால் கடுப்பான யூனோ வந்துட்டு சடனாக எந்திரிச்சு ஒன்றுமே சொல்லாமல் முன்னாடி நடந்து போயிடுவான். ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்டு ஒரு பார்லருக்கு போயிருப்பாங்க. அங்கே அவங்களோட ஃப்ரெண்டு ஹேர் ஸ்டைலிங் எல்லாம் பண்ணிட்டு பிஸியாக இருப்பாங்க. அப்போது ஹீரோயின் மட்டும் சும்மா உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பக்கத்தில் ஒரு 2 பேர் வந்து யூனோ பற்றி பேசிகிட்டு இருக்கிறத கேட்பாங்க. என்னடா யூனோவை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இவங்களும் பக்கத்தில் போய் என்ன பேசுகிறாங்கன்னு கேட்பாங்க. அப்போ தான் தெரியுது அங்கே யூனோவை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் வந்து இருக்கும். அதில் அவனோட ஃபோட்டோ பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். அங்கே இருக்கிற 2 பேர் அதை படித்து பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கிள் வந்து ஹீரோனோட கைக்கும் கிடைக்கிது. அவங்களும் அதை எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, ஹீரோயினும் யூனோவும் ஷேர் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் ஒன்றா சிரித்து உட்காந்து பேசினது, கேமில் ஒன்றா விளையாண்டது, பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணது, மலையில் ஓட்டினது அப்படின்னு இவங்களோட எல்லா மெமரியுமே அதில் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு இது எல்லாமே ரொம்ப பர்சனலாகவும் ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட்ஸாகவும் இருந்திருக்கும். இந்த ஆர்டிக்கலில் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாங்க. இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் என்னோட ஸ்பெஷலுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இவங்களுக்கு இது ஒரு நார்மல் திங்கா அப்படிங்கிற மாதிரி ஹெவியான ஃபீலிங்ஸ் ஒன்று வரும். அந்த அப்செட்டோட வீட்டுக்கு வந்து மைண்டை டைவெர்ட் பண்ணுறக்காக வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வைப்பாங்க. ஆனாலும் அந்த ஃபீலிங் வந்து போகவே மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, மைண்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் விஆருக்குள்ளே போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுறாங்க. உள்ளே வந்த உடனே ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். என்ன இது இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே கொண்டு வந்து யூனோ கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணுறான். அவங்க வாங்கினாலும் அவங்க ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருக்காங்க. சரி வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு காரில் உட்கார வைக்கிறான். இவன் கார் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நோட் பண்ணுறான். ஏன் என்றைக்கும் இல்லாமல் நீ இவ்வளோ டல்லாக இருக்க, எப்போவுமே நீ தானே பேசிகிட்டே இருப்ப, இப்போ ஏன் சைலண்ட்டாக இருக்க, உனக்கு என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான். ஆனாலும் இவங்க வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஹீரோயின் உண்மையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதனால் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அப்போ தான் இவனுக்கு ஒரு பயம் வருது. நீ மறுபடியும் என்னை விட்டு போயிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதை கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை இப்போ இதை பற்றிலாம் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காரில் இருந்து கீழே இறங்குறாங்க. கரெக்டாக அவங்க அந்த ரிங்கை கழட்டலான்னு போகும்போது இங்கே சடனாக இவன் வந்து கையை பிடிச்சிருவான். அந்த டச்சில் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் வந்து வரும். கொஞ்சம் எமோஷ்னலான மூமெண்ட் அது. அப்போ அவன் என்ன பண்ணுறான்னா, சரி பக்கத்தில் போய் கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி போவான். அந்த மூமெண்ட்டில் தான் இவங்களுக்கு ஒன்று ஃப்ளாஷ் ஆகும். இந்த சீன் எல்லாமே ஆல்ரெடி ஆர்டிக்கலில் வந்து வந்திருக்கும். கார் ரொமான்டிக் சீனில் வந்துட்டு கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி. அதனாலேயே அவங்க வந்துட்டு இமீடியட்டாக அவனை ஸ்டாப் பண்ணிவிட்டு சாரின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பேசுவாங்க. நீ எதுவுமே பண்ணல, ஓ மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ஆல்ரெடி ப்ரோக்ராமில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே யூனோக்கு எதுவுமே புரியாது. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி போய் என்ன சொல்கிறாங்கன்னே புரியாமல் நிற்கிறான். அதுக்கப்புறமா அங்கே கட் பண்ணால் இந்த விர்ச்சுவல் வேர்ல்ட்லேயே இருக்கிற இவங்களுக்குன்னு கொடுத்துருக்க ஒரு வீடு இருக்கு இல்லையா, அங்கே இருப்பாங்க. அங்கே வந்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக, என்னோட ஃபீலிங்ஸில் விளையாடுறீங்களா, ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்த காசு திருப்பி கொடுங்கடா அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. இப்படியே இவங்க புலம்பிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த அசிஸ்டும் வந்துடும். அதை பார்த்த உடனே வந்துட்டியா வா, நான் இப்போ சப்ஸ்கிரிப்ஷனை கேன்சல் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே ஒன்று அனுப்பி வச்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அது என்ன சொல்லணும்னா, நீ கேன்சல் பண்ண போகிறேங்கிறதே நீ சொல்லி தான் எனக்கு தெரியும், என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம், எதாக இருந்தாலும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஜென்யூனாக கேள்வி கேட்கு. நான் இப்போது காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். யூனோ கூட ட்ராவல் பண்ண அந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டு, அவன் என்னை பார்த்த பார்வை, அவன் என்னை ட்ரீட் பண்ண விதம், என்கிட்ட பேசின வார்த்தை, இது எல்லாமே என்னோட பர்சனல்னு நினச்சேன். ஆனால் இதெல்லாம் மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு யூனோ கூட எத்தனை பேர் ட்ராவல் பண்ணியிருக்காங்க, டேட் பண்ணியிருக்காங்கன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த அம்மா செக் பண்ணிவிட்டு 12,000ன்னு சொன்னோன்னே இவங்களோட ஹார்ட்டே வெடிச்சு போயிடுது. என்னது இத்தனை பேத்து கூடயா, என் கூட இருந்து என்னோட லவ்வராக இருப்பான்னு நினச்சா இத்தனை பேத்துக்கும் இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாகிறாங்க. அப்போ தான் அந்த அசிஸ்ட் சொல்லுது, இந்த மாதிரி உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு மட்டும்தான் நினச்சி பேசிகிட்டு இருந்தியா, ஆக்சுவலாக அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாத்துக்கும் அதுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் தேவை கிடையாது, இங்கேயே இப்போவே இதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹீரோயின் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்டு அந்த அசிஸ்ட் என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு ஒரு புது ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த சிஸ்டமில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது, 1-to-1 எக்ஸ்க்ளூசிவ் மோட். அது என்னென்னா, நீ செலக்ட் பண்ணுற ஒருத்தன் உனக்காக மட்டும் இருப்பான், உன் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ணுவான், உன் கூடயே தான் டேட் பண்ணுவான். அப்படி
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப டெம்ப் பண்ணி விட்டுறது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரியல் வேர்ல்டுக்கு திரும்பி வராங்க. ஆனால் அவங்களோட ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு எப்படிப்பட்ட பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கஸ்டமேஷன் ஃபார்ம் வந்து ஒன்று அதில் இருக்கும். ஸோ இவங்களும் அதை போய் ஒன்றொன்னா வந்துட்டு அதில் வந்துட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த லுக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், ஆட்டிடியூட் வந்து எப்படி இருக்கணும், பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் இப்படிங்கிறத எல்லா டீட்டெயிலையும் ஃபில் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக படுத்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட ப்ரிஃபரன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு, இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகி மறுபடியும் விஆர்க்குள்ளே லாகின் பண்ணுறாங்க. போன உடனே அவங்களோட மைண்ட் வாய்ஸில் இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக எனக்கு பிடிச்ச எனக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற ஒரு சோலை தான் நான் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கு. அப்படியே யோசிச்சுட்டு ஒரு எம்டி ரோட்டில் அவங்க காரில் வந்து வந்துட்டு இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் ஒரு மாதிரி பக்காவாக இருக்கும். கழுத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்கார்ஃப் இருக்கும். அவங்க அப்படியே காரில் ஸ்பீடாக வந்துட்டு இருக்கும்போது காற்றுல அந்த ஸ்கார்ஃப் வந்து பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் கழித்து பின்னாடி பைக்கில் ஒருத்தன் வரான். அவன் அதை அப்படியே கேட்ச் பண்ணிட்டு முன்னாடி காரை ஓவர்டேக் பண்ணி ஸ்டாப் பண்ணுவான். அப்படியே ஹெல்மெட்டெல்லாம் கழட்டிட்டு திரும்பி வருவான். ஹீரோயினுக்கு க்யூரியாசிட்டி பீக்கில் இருக்கும். இது தானே என்னோட பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்களும் அப்படியே முன்னாடி இறங்கி வருவாங்க. அப்போது திடீர்னு பிளாக் அவுட் ஆகுது. சடனாக ரியாலிட்டிக்கு வராங்க. திடீர்னு பார்த்தா ஹீரோயின் ஆஃபீஸோட லிஃப்ட்டில் வந்து நிற்கிறாங்க. ரொம்ப டயர்டாக, ரொம்ப கன்ஃபியூஸாக. லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. ஆப்போசிட்டில் ஹீரோ வந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆகுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டே. அது என்னன்னா, இந்த விஆருக்குள்ளே கிரியேட் பண்ணி நியூ பாய் ஃப்ரெண்ட் அது வேறு யாரும் இல்லை கைஸ், அது ஹீரோ தான். இதை பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படியே இந்த ஷாக்கோட இங்கே இந்த 4th and 5th எபிசோடும் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.